அனைவருக்கும் வணக்கம். அவற்று வழி மருங்கிற் சாரியே வருமே. இப்ப சாரியே எந்த இடத்துல வரும் அப்படின்ற கேள்விக்கான விடையாக இந்த நூற்பு அமைஞ்சிருக்கு. அவற்று வழி மருங்கிற். அவற்று வழினா என்னன்னா, பெயர்களின் மருங்கிற் அதனை ஒட்டி அதனுடைய பக்கத்தில் இந்த சாரியை வரும். பெயரை அடுத்து எது இருக்கும்னா சாரியை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பெயர்களின் பின்னாகிய இடத்தின் கண்ணே சாரியை வரும்னு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த கேள்வி எழுது இல்லையா, நமக்கு முன்னேற்ற நூற்பாளர் என்ன சொல்லியிருந்தாரு? வேற்றுமை வரும்னு சொல்லியிருந்தார் இல்லையா? வேற்றுமை வழிய பெயர் புணர் நிலையன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பெயரை அடுத்து வேற்றுமை வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அங்க என்ன சொல்றாருன்னா, வேற்றுமை பெயரை அடுத்து வரும் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர பெயரை ஒட்டி வரும், அதனோடு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா பெயர் வினை அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிக்கின்ற இடங்கள்ல எது வேற்றுமை ஏற்கும்னா பெயர் ஏற்கும் அப்படின்றது தான் அங்க சொல்ல வந்த செய்தி. அப்போ இங்க என்ன அப்படின்னா, அந்த வரிசை முறைகள்ல பெயர் வேற்றுமை ஏற்குது. ஆனா இப்ப சாரியை ஒண்ணு இருக்கு, அது எங்க வரும் அப்படின்ற கேள்விக்கு தான் இங்க பதில் சொல்றாரு. அப்ப சாரியை என்பது பெயரை அடுத்து அமையக்கூடியதாக இருக்கிறது. இங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஆடுவின் கை, ஆடு இன், மகடுவின், பலவற்று வற்று, இது எல்லாமே ஆடு மகடு பல, இது நோட எது சேர்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரியை இன் என்கின்ற சாரியை, இங்கேயும் இன் சாற்றி, இங்க வற்று சாரியை சேர்ந்து இருக்கு. அப்போ பெயரோடு சேர்ந்து வருகின்ற ஒரு நிலையை சாரியை பெறுகிறது. இதையும் நம்ம வேற்றுமை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பெயரோடு பெயரை புணர்க்கும் காலம், பெயரோடு தொழிலை, தொழிலோடு பெயரை, தொழிலோடு தொழிலைன்னு ஒரு நூற்பா இருக்கு இல்லைங்களா? அதுக்கு விடையாதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேற்றுமை வழிய பெயர் புணர் நிலையே அப்படின்றது சொல்லப்படுது. இங்கே எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பெயரை அடுத்து எது வரும் அப்படின்றதுக்கு தான் இங்கே விடை சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப பெயரை அடுத்து சாரியை வரும் அப்படின்றது இந்த நூற்பாவுடைய கருத்தாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.